காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றது. வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி உருவாகிறது மோண்டா புயல். ஆந்திராவை நோக்கி செல்லுமா, தமிழகத்திலேயே நிலை கொள்ளுமா என கணிப்பு. வங்கக்கடலில் மோண்டா புயல் உருவாகுவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு உடனடியாக திரும்ப கடலோர காவல் படை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களுக்கு மதியம் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மிதமான மழையும், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் அதிகரிக்கும் எலிக்காய்ச்சல். மழைநீரில் வெறும் காலில் நடக்க வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று உயர்வு. சவரனுக்கு ரூபாய் 800 உயர்ந்து 92,000 ரூபாய்க்கும், கிராம் 100 ரூபாய் உயர்ந்து 11,500க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் நெல்லின் ஈரப்பதத்தினை ஆய்வு செய்கிறது மத்திய அரசின் குழு. செங்கல்பட்டு, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர். கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலி. உயிரிழந்தவர்களின் வங்கி கணக்கில் மத்திய அரசின் நிதி தலா 2 லட்சம் ரூபாய் வரவு வைப்பு. போரினால் காசாவில் சிதைந்த சுகாதார கட்டமைப்பு புனரமைக்க குறைந்தபட்சம் $7 பில்லியன் தேவைப்படும். WHO தலைவர் டெட்ரோஸ் அதோனம் கேப்ரியேசஸ் தெரிவிப்பு.